ஆசீர்வதிப்பாராக. ரோமரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த 4 வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிக்காமல் பல நாட்களில் இந்த பிள்ளைகளோட முகாம்களோட கருப்பொருள் வசனம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. சில உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்க நான் விருப்பப்பட்டு அந்த செய்தியை கொடுப்பதை நாங்கள் ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்க கர்த்தர் வேலையாயிற்று என்று நாம் காலத்தை செய்த கருப்பொருளும் பிள்ளைகள் 3 நாட்களும் மாணவ மாணவியர்களுக்கு அநேக சத்தியங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. காலத்தை அறிந்தது. நாம் எந்த சீசனில் வாழ்கிறோம், எந்த நேரத்தில் வாழ்கிறோம் என்பது நமக்கு மிகவும் முக்கியமானது. அலையில சொல்லுவோமா? அப்படின்னு சொல்லாமா? கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து செய்யுங்க. கொஞ்சம் கடவுள் சிரிச்சு நல்லா இருக்கீங்களா கேளுங்க. அலையா சொல்லுங்க. காலத்தை அறிந்தவர் தான் என்ன சொல்லுவாங்களா? காலத்தை அறிந்தவர். எல்லாருக்கும் இந்த குடுகுடுப்புக்காக சொல்ல ஒரு காரியம் என்னது? நல்ல காலம் அது எந்த காலமாக இருக்கட்டும் பாஸ்டர், ஆனால் எனக்கு என்ன காலம் இருக்கணும்? நல்ல காலம் இருக்கணும். ஆனால் கர்த்தர் உண்டாக்கிற உலகத்திலே பல காலங்கள் டிஸ்பென்சேஷன்ஸ் இருக்கு. எல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் வேதாந்த சாலையில் வேதத்தை பல காலங்களாக என்ன செய்தார்கள் பிரித்து அது ஒரு தியாலஜியாக போய்கொண்டு இருக்கு. அப்படி நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம கிருபையின் காலத்திலும் சபையின் காலத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நியாயப்பிரமாண காலம் முடிந்து கடைசி காலங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் யோவான் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பேதுருவே சொல்லிட்டார். எந்த கொஸ்டின் நானே சொல்லிட்டாரு. மாம்சமான யாவையும் என்ன சொல்லு? என் ஆவியை ஓடியோவான்னு சொல்லப்படுது. கடைசி நாட்களில் யார் வருவார்? கிறிஸ்து வருவான்னு சொல்றார். அப்போ காலத்தை நிதானிக்கிற கிருபையை கற்று நமக்கு தருவாராங்க அப்படின்னு சொல்லாமா? அப்போ நாம் எந்த காலத்தில் வாழ்கிறோம்? நீங்கள் அநேக வருஷங்கள் பூமியில் வாழ்ந்திருப்பீங்க. உங்கள் நாட்களை கூட நீங்கள் பல காலங்களாய் பிரித்து கொள்ளலாம். குழந்தை பருவ காலம், வாலிப காலம், திருமணமான காலம், பிள்ளைகளை பெற்றெடுத்த காலம், அடுத்த வயதான காலம், இப்படி பல காலங்களை நாம் ஒவ்வொரு கடந்து வரும்போது அவை சுற்றி இருக்கிற சமுதாயமும் நம்முடைய குடும்பமும் அடுத்த தலைமுறையும் பார்க்கும்போது ஒரே மாதிரி இல்லை. அதான் சொல்றாங்க, அந்த காலத்தில் எப்படி இருந்தோம், அதை இப்போ எப்படி இருக்கிறது, சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது. அடுத்த தலைமுறை எப்படி இருப்பது என்று நமக்கு தெரியாது. ஸோ இந்த காலத்தை குறித்து இந்த வேதத்தில் பல காரியங்கள் இருக்கிறது. இந்த காலை வேலையில் இந்த 3 காலங்களில் 3 வித்தியாசமான செய்திகளை கேப்டிலிருந்து கற்றுக்கொண்ட காரியத்தை இருக்கிற இந்த முதல் ஆராதனையிலே உள்ளத்தில் 7 ஒரு வசனம், ஒரு தலைப்பு என்னன்னா, நீ தலைவனாக மாற வேண்டிய காலம் சொல்லுவாங்க. நீ தலைவனாக டைம் டு பிகம் லீடர். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அந்த தலைமைத்துவ அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், வாய்ப்புகளை கொடுப்பார். ஆனால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் ஒரு நல்ல தலைவனாக சமுதாயத்திலும் இருக்க வேண்டும், தேவராட்சிய திட்டத்திலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எகிப்தியரை எடுத்துன்னா இஸ்ரவேலர்கள் தலைவர்களாக இல்லை, அவங்க என்னவா இருந்தார்கள்? அடிமைகளாக இருந்தார். அப்படி அடிமைகளாக இருந்தவர்களை கர்த்தர் அவங்க வெளியே அழைத்து வந்து அவங்க நியாயாதிபதிகளாக, ராஜாக்களாக, தீர்க்கதரிசிகளாக அவர் மாற்றினார் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் அப்படி நம்ம ஒவ்வொருவரையும் நல்ல தலைவர்களாய் மாற்ற வருகிறார். ஸோ மாணவர்கள் மாத்திரம் தலைவர்கள் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தலைவராய் மாற்றுவார் அப்படின்னு சொன்னாங்க. மோசேயை தலைவராய் மாற்றும் போது அவருடைய வயது எவ்வளவாக இருந்தது? 80 வயது இல்லையா? ஸோ வயது அவருக்கு ஒரு பொருட்டல்ல. மக்களை பார்த்து சொல்லுங்க, அதான் வயசானவங்க நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இல்லையா? கர்த்தர் எந்த வயசுலையோ என்ன செய்வார்? தலைவராய் மாற்றுவார். நம்முடைய இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு என்ன வயது? சொல்லுங்க, தோராயமாக சொல்லுங்க. 75 சொல்றீங்க. அது என்னுடைய 25. இல்லை, 75 வயதுல ஒரு 140 கோடி ஜனங்களை ஆளுகை செய்கிற கிருபையை கர்த்தர் அந்த தாசனுக்கு கொடுத்திருக்கிறார். நாமே சொன்னாங்க. அப்போ முதலாவது நமக்கு ஒரு பட்ட குடும்ப தலைவர், குடும்ப தலைவி என்று
கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லாமா? வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். அடிக்கிறதில் எவன் முந்தினவனாய் இருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாதிபதியுமாய் இருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். எபூசியரை முறியடிக்கிறதில் எவன் முந்தினவனாய் இருக்கிறானோ அவன் தலைவனும் யார் அந்த தலைவனாய் இருக்க போகிறார்? புத்தி ஏறி எபூசியரை அழிக்கிறார். அப்படின்னு சொன்னாங்க. அப்ப தாவீது அந்த யுத்தத்தில் இருக்கிறார். சப்போஸ் யுத்தத்தை சொல்லுகிறது எபூசியருக்கு எதிராக இன்னைக்கு அந்த எருசலேம் என்று சொல்லப்படுது. எருசலேம் என்பது உலகத்திலே மிக முக்கியமான நகரமாய் இருக்கு. அந்த எருசலேமுக்காக தான் இந்த உலகமே போராடி கொண்டு சொல்லுவாங்க. ஒரு காலத்துல இந்த எருசலேம் எபூசியர்களின் கோட்டையாய் இருந்தது. தாவீது அதற்கு எதிராக யுத்தம் செய்கிறார். ஆனா அவன் கேட்கிறான், தன்னோடு யுத்தம் செய்ய வந்தவர்களை நோக்கி, இந்த எபூசியர்களை யார் ஃபர்ஸ்ட் போய் அடிக்கிறாரோ அவனை இடமா மாற்ற போறேன் அப்படின்னு சொல்லாமா? அவன் சேனாதிபதியாய். இது பொதுவாக சொல்லப்பட்டாலும் ஒரு வாய்ப்பு அந்த இடத்திலே கொடுக்கணும். யாரெல்லாம் வந்து இந்த இவனை எபூசியர்களை அடிக்கிறீங்களோ உங்களை என்னவா மாற்றுற தலைவராய். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட எபூசியர் கோட்டைகளை முறியடிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னார். அந்த எபூசியர் கோட்டை இன்னைக்கு என்னவா மாறிடுச்சு? தாவீதின் நகரமாய் மாறிடுச்சு. சிட்டி ஆஃப் டேவிட் மாறிடுச்சு. சீயோன் கோட்டையாய் மாறிடுச்சு. ஆனால் காரணம் இந்த இடத்துல தாவீதோடு ஆவியோடு இசைந்து அதை ஏறி அணிந்து தலைவர்களாய் மாறினார் அப்படின்னு சொன்னாமா? அப்போ எபூசியரை முறியடிப்பதற்கு அல்லது தாவீது சொல்றதை செய்வதற்கு புத்தி கொண்டான். அல்லேலூயா. யார் என்று சொல்லி பார்த்தா வாசிக்கிறீங்களா? தொடர்ந்து வாசிக்கிற அவசரத்தை யார் அந்த தலைவராய் மாறினார்? சிரியாவின் குமாரனாகிய யோவா முந்தி எபூசியரை முறியடிக்கிறதில் எவன் முந்தினவனாய் இருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாதிபதியுமாய் இருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். சிரியாவின் குமாரனாகிய யோவா முந்தி ஏறி தலைவனானான். அல்லேலூயா. சோ யார் இந்த இடத்துல தலைவனாய் மாறுகிறார்? யோவா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அப்போ அநேகருக்கு பொதுவாய் சொல்லுங்க. தாவீது ஒருவேளை அவனா ஒரு சூஸ் பண்ணி நீ தலைவனாய் என்று சொல்லவில்லை. பொதுவாய் ஒரு வாய்ப்பை அல்லது வாய்ப்பை அழகாக பயன்படுத்திக் கொண்ட யோவாப்பு எல்லாம். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் தாவீது வாழ்க்கையில் அநேக நேரத்துல அவன் வந்து உதவி செய்கிறவராய் இருக்கிறான். பிந்தைய நாட்களில் அவன் சரியாய் செயல்பட்டான். தாவீது சொன்னபடியே சேனையின் அதிபதியாய் அவன் மாறினான். அல்லேலூயா. அன்னைக்கு இருக்கிற ரீச் இதுக்கட்டி முப்படை இருக்கிறது. அது ஒரு கமாண்டர், ஒரு ஆபீசர் இருக்கிறது போல தாவீதோட படைக்கு ராணுவ தலைவனாய் யார் மாற்றப்பட்டார்? வாசிக்கிறது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். வாசிக்க யாரு குமாரன்? செரியாவின் குமாரன் யோவா ராணுவ தலைவனாய் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவரை ராணுவ தலைவனாய். பொதுவாக சொல்வார்கள் தலைவர்கள் பிறப்பதில்லை, தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். சில பேர் சொல்வாங்க they are born leaders. சில பேர் கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். பிறக்கும் போதே அவர்களுக்குள்ள என்ன குவாலிட்டி இருக்கும்? லீடர்ஷிப் குவாலிட்டி. அது சிறு வயதிலே அவங்களுக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டோ இல்லை ஏதோ ஒரு ஸ்கூல்லையோ இல்லை சண்டே கிளாஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியம் சொன்னால் முன்னாடி ஓடி வந்து என்ன செய்வாங்க? அதை செய்வாங்க. நான் செய்கிறேன் சொல்லாமலே அந்த பிள்ளைங்க எழுந்து என்ன செய்வாங்க? இப்போ கர்த்தர் அவங்களுக்குள்ள அந்த தலைமைத்துவ பண்பை எப்போதே வைத்திருக்கிறார்? சிறு வயதில். ஆனால் எல்லாரும் அந்த கிருபை தலைவர்கள் பிறப்பதில்லை, தலைவர்கள் என்ன செய்கிறார்கள்? உருவாக்க. ஒரு சிலருக்கு அந்த கிருபை பிறக்கும் போதே கர்த்தர் அந்த ஒரு சில பிள்ளைகளை தலைவர்களாக என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்திருக்கிறார்.
அநேக ஜனங்களை வழிநடத்த. உதாரணமாக மோசேயை அநேக ஜனங்களை வழிநடத்துவதற்காக கர்த்தர் அவர் என்ன செய்தார்? அந்த 3 மாதத்திலே அவனை ஒழித்து பாதுகாத்தார். தூத்துக்குடியிலே நெல்லிவிட்டர் என்ற தாயாருக்கு தூதன் சொப்பனத்தில் தோன்றி உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு ஆரோன் என்று பேர் வைத்துவாயாக, அவன் அநேக ஜனங்களை என்ன செய்வான்? வழி நடத்துவான் என்று சொல்லி கர்த்தர் தாய் கருவிலே தலைவர்களை தெரிந்து கொள்வான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எல்லாரையும் தலைவராய் உருவாக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் சொன்ன தலைப்பு பேர் என்ன? தலைவனாக மாற வேண்டும். அப்ப இன்னைக்கு உலகத்துல வாலிபர்கள் இல்ல வயதான சிங்கப்பூரிலே சமீபத்தில் கேள்விப்பட்ட சரியா இன்ஃபர்மேஷன் 40 வயதுக்கு மேல இருக்கிறவங்க மறுபடியும் போய் காலேஜில் படிக்கணும். அரசு துறையில் இருக்கிறவங்க மறுபடியும் நீங்க போய் உங்களை டெக்னாலஜி என்ன செய்யணும்? அப்டேட் பண்ணணும். நம்ம நாடு நல்லா முன்னேறணும்னா இது 40 வயசுல இருக்கிற எல்லாரும் மறுபடியும் என்ன செய்ய போய் படித்து கொண்டே வேலை செய்யுங்க. ஏன்னா நீங்க அப்பதான் உங்க அறிவாற்றல் என்ன செய்யணும். அப்படி வாலிபர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், இன்னைக்கு பல துறையில சமுதாய பணியில பொதுக்காலையில இல்லைங்களா தலைவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நான் உலகத்துல இல்லை ஒரு கம்பெனியில ஒரு டீம் லீடரா இருக்கேன், இல்லை ஒரு சீனியர் மேனேஜரா இருக்கேன், இல்லை ஒரு ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபலா இருக்கேன், இல்லை ஒரு சமுதாயத்துல ஒரு சங்கத்துல ஒரு தலைவனாக இருக்கிற செயலாளர் இருக்கிற நல்லதுதான். அது எல்லாமே இது இம்மைக்குரிய உலகத்துக்குரிய ஒரு வாழ்க்கை. அதுவும் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்தி வைப்பா. நல்லதுதான். ஆனால் தேவராட்சிய திட்டத்திலும் கர்த்தர் உங்களை அநேகருக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராய் மாற வேண்டிய காலத்திலே இந்த காலை வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். மோசே ஒருவனாய் நடத்தி கொண்டிருக்கும் போது அவருடைய மாமனார் எத்தனோ ஒருவனாய் இவ்வளவு மாறத்தை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அப்ப 1000 பேர்களுக்கு என்ன செய்யும்? தலைவரை ஏற்படுத்தும். 100 பேருக்கு என்ன செய்யும்? 10 பேருக்கு தலைவரை ஏற்படுத்தும். இது அவனவனுக்கு கற்றுக் கொடுத்த கெப்பாசிட்டி. அதான் ரொம்ப 12 வாசிக்கும். அவனுக்கு கத்தர் என்ன கொடுத்திருக்கார்? கிருபையின் அளவை கொடுத்திருக்கார், விசுவாச அளவை கொடுத்திருக்கார். ஸோ உங்களை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார்? உங்களை எந்த தலைவராக வைத்திருக்கிறார்? ஒருவேளை குடும்பத்தை மாத்திரம் நடத்துவது கத்தரை தெரிந்து கொள்கிறார். ஒரு குடும்பத்தை நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை கற்பித்து ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை நல்ல ஆவிக்குரிய தலைவராய் மாற்றுவது கூட ஒரு குடும்ப தலைவராக வைத்திருக்கலாம். இல்லை ஒரு கேஸ்டல்ல ஒரு 10 பேரை சீஷர்களாய் உருவாக்குற ஒரு கிருபையை கத்தர் கொடுத்திருக்கலாம். ஒரு சண்டே கிளாஸ் அந்த பிள்ளைகளை நாளை தேசத்தின் தலைவர்களாகவும் அல்ல முழு நேர ஊழியக்காரர்களாகவும் கத்தர் உருவாக்க கத்தருடைய தலைவராக தெரிந்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சபைக்குள்ள சமுதாயத்துக்குள்ள கத்தர் தலைவர்களாய் உருவாக்குவதற்கு ஏராளமான வாய்ப்புகளை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அதை முட்டி மீறி எபூசியை அழிப்பவன் என்னவாய் மாறுவான். அப்படி கத்தர் சபைகள் நம்முடைய திருச்சபை மாத்திரம் இல்லை, எல்லா சபைகளும் கத்தர் நம்முடைய ராஜ்யத்தின் பணிக்கு தலைவராய் நீங்கள் மாறுவது கத்தருடைய அநாதி திட்டமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாமா. அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். சுவிசேஷ ஊழியமாக இருக்கலாம், அது சிறுவர் ஊழியமாக இருக்கலாம், ஒரு கேஸ்டர் ஊழியமாக இருக்கலாம், மருத்துவமனை ஊழியமாக கிராம ஊழியம், அது ஏதோ ஒரு ஊழியத்தில் கத்தர் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய கிருபையை உங்களுக்கு கொடுத்து அதன் மூலம் தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்துவார் ஆமென் சொன்னார். உங்கள் அறியாமலே ஒரு தலைமைத்துவ பண்பு கத்தர் கொண்டு வைத்திருந்தார். அதற்காக உங்களை ஒரு சில இடங்களில் கத்தர் என்ன செய்வார்? உருவாக்கி கொண்டு. மோசேயோட வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் 40 வருஷம் எங்கே வாழ்ந்தான்? முதல் 40 வருஷம் அரண்மனை. சகல சாஸ்திரங்களின் கலைகளை என்ன செய்யறார்? கற்றுக்கொண்டார். அதே நேரத்தில் வனாந்திரத்தில் போய் எதையும் வைக்க தெரிந்தார். கிட்டத்தட்ட 80 வருஷம் பயிற்சி அவன் அந்த ஜனங்களை 40 வருஷம் வழிநடத்துவதற்கு கத்தர் அவனை பயிற்சி விட்டார் ஆமென் சொன்னார். அரண்மனைக்கும் இருந்து கற்றுக்கொண்டார். எங்க இருந்து கற்றுக்கொண்டார்? வனாந்திரத்தில். கத்தர் அப்படி வாழ்க்கையில சில வனாந்திரங்களையும் சில உயர்வுகளையும் கொடுத்து வழிநடத்துவது உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கலாம் ஆமென் சொன்னாங்க. அதற்கு உங்களை பயிற்சி செய்யணும். 2012 இந்த சபை பொறுப்பேற்ப முன்பாக 2011 செப்டம்பர் மாதத்தில் செம்பஞ்சேரி என்கிற பகுதியில் ஒரு வீட்டு சபையை கடந்த எனக்கு பொறுப்பு கொடுக்கணும். அதுக்கு முன்பாக எப்பயாவது ஆள் இல்லைன்னா என்னை போக சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு 6ஆவது இடத்துல திருவிழா கொடுத்துட்டு வருவேன். அப்போதான் லைஃப் காலேஜ் முடிச்சுருக்கேன். அப்போது அங்கே நடத்தி கொண்டிருந்த ஜோஷுவா ரவி என்கிற ஊழியர் வெளிநாட்டுக்கு செலவிடுவதுதான் கத்தர் அந்த இடத்துல பொறுப்பாக போட்டாங்க. அது ஒரு நூலதாக இருக்கும். 10க்கு 10 முடிச்சு ஹவுசிங் போகும். இந்த சுனாமியில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வீடு அந்த வீட்டில் தான் சபை நடக்கும்.
சின்ன கிச்சன் இருக்கும், சின்ன ஒரு வீடு இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல நானும் என் மனைவியும் இங்கேருந்து தான் போவோம். காலையில் 5 மணி 6:30 மூலமாக போய் அட்டன் பண்ணிவிட்டு, சரிங்களா, அங்கேருந்து பென்ட்ரைவ் எடுத்துட்டு நம்ம தலைவருக்கு அந்த செய்தி எடுத்து திருப்பி வரலாம். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் திருப்பி அங்கேருந்து, சரிங்களா, செங்கச்சேரி போயிட்டு அந்த செய்தியை போட்டு அப்படியாக ஒரு 3-4 மாதங்கள் அந்த இடத்துல உதவி செய்தால் அந்த 4 மாதத்தில் அந்த நல்ல வளர்ச்சியை கொடுத்து, சரிங்களா, நாங்கள் போகும்போது 2 பேர் 3 பேர் இருந்தாங்க. ஆனால் அந்த வருஷத்துக்கு நியூவர் ஆராதனையில் வேன் வைத்து ஒரு 40 பேரை பெரிய சபைக்கு நியூவர் ஆராதனை கொண்டு போகும்போது நல்ல உதவி செய்கிறாங்க. ஆனால் திடீரென்று அவர் வெளிநாடு போவது தடையாகிறது. சரிங்களா, ஒரு ஜனவரி 2012 ஜனவரி மாதத்தில், சரிங்களா, விஷயம் வருகிறது. ரூஃபஸ் மாஸ்டர் அவங்க, தமிழ் மாஸ்டர் அவங்க இந்த ஊர் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஊர் பக்கத்தில் இவங்களை போகணும்னு சொல்லி ஒரு செய்தி வருது ஜனவரி மாதம். சரிங்களா, அப்போ அங்கிருந்த ஜனங்களுக்கும் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. எங்களுக்கும் அது ரொம்ப பிடித்து விட்டது. சின்ன ஊழியமாக இருந்தாலும் அது பிடித்து விட்டது. அப்போ நாங்கள் போய் இந்த மாதிரி சொல்கிற நிலைகளை மாற்றான்னு சொல்லும்போது ஒவ்வொரு விசுவாசியும் கண்ணீரோடு கூட ஒரு என்ன சொல்லுவாங்க, பவுல கண்ணீரோடு இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க ஒரு 3-4 மாதம். அதுக்கப்புறம் தான் பொறுப்புகள் கொடுத்து இதை நாங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். அப்போ நான் யோசித்தேன், அந்த சபையை நடத்துவதற்கு ஒரு 4 மாதமும் கர்த்தர் எங்களுக்கு அங்கே ஒரு பயிற்சியை கொடுத்தார். அங்கே ஒரு ட்ரைனிங்கை கொடுத்தார். சரிங்களா, அந்த கொஞ்சத்தில் நான் எப்படி உண்மையாக இருக்குன்னு சொல்லி என்ன செய்யலாம் கர்த்தர். அநேக முழு நேர ஊழியர்கள் குணமாக நேரத்தில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு இந்த இடத்துல நான் வேலை செய்து கொண்டுதான் இருந்தேன். அவங்க பொறுப்புகளை கொடுத்தார். எதுக்கு இதை சொல்லுங்கன்னா, இப்போது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் ஒரு சின்ன பொறுப்பில் நீங்கள் இருக்கலாம். சரிங்களா, ஆனால் அந்த இடத்துல நீங்கள் எப்படி உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ அதை வைத்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் மாணவிகளும் வாலிபர்களும் தலைவர்களாய் உருவாங்க. வேதாந்தத்தை அப்படி தலைவர்களாய் உருவாக்குற சில நபர்களை நாம் பார்க்கலாம். முதலாவது தானியேலை. தானியேல் எந்த தேசத்திலே தலைவராய் மாறினார்? சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. தானியேல் எந்த தேசத்துல தலைவராய் மாறினார்? சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. பாபிலோன். தேங்க்யூ. பாபிலோன் தேசத்துல தலைவராய் மாறினார். பாபிலோன் அவருடைய சொந்த தேசமா அல்லது வேற்று தேசமா? அந்த வேற்று தேசத்துல அவன் எப்படியா கொண்டு போகப்பட்டார்? அடிமையாக. அடிமையாக கொண்டு போக தேசத்திலோ கர்த்தர் தலைவராய் மாற்ற முடியும். நீங்க எந்த இடத்துல இப்போ அடிமையாக நீங்க காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதேதான் யோசிப்பட வாழ்க்கையில் அவன் அடிமையாக விற்கப்பட்டான். போத்திபார் வீட்டில் சாதாரண ஒரு வேலைக்காரனாக இருந்தார். ஆனால் கர்த்தர் யாரோடு கூட இருந்தார்? யோசிப்போடு கூட இருந்ததுனால அவன் காரிய சித்தியுள்ளவனாய் மாறி அந்த அரண்மனை வீட்டுக்கு கடைசி எகிப்துக்கே அவர் என்னவா மாறார்? தலைவராய் மாறி தானியேலை உயர்த்துகிறார். அவர் 2 பேருக்கு ஒரு பியூட்டி என்னன்னா, இவர்களை போல தேவ ஆவியை பெற்ற மனுஷர்கள் உங்களை என்னையும் பார்த்து அந்த லீடர்ஷிப் வாழ்க்கையை பார்த்து சொல்லணும், இவர்களை போல தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதர்கள் இல்லை என்று முதலாவது சாட்சி செக்குலர்ல இதை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னார். அந்த தானியேலை குறித்த வேலை செய்த சனத்தை அனுப்பின சாட்சியை பாருங்கள். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார். ஒரு வேலை ஸ்தலத்துல அநேக நண்பர்கள் நமக்கு கிடைக்கலாம். ஆனால் அநேக குறிப்பறிக்கிறவர்கள் அந்த வேர்வை பார்த்து பொறாமைப்படுத்தி இருப்பார். கூட இருந்தவரை குறிப்பறித்து விட்டார் என்று சொல்லி நாம் அநேக வேலையில நல்லா பழகுவாங்க. ஆனால் அவர்களுக்கு நமக்கு வருகிற உயர்வை அவர்களால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ பொதுவாக எல்லா வேலை ஸ்தலத்திலும் இப்படிப்பட்ட காரியம் நடந்தது. எப்படியாவது குற்றம் கண்டுபிடிச்சு இவனுடைய உயர்வை நாம் என்ன செய்யணும், தடுக்கணும். அப்போ அங்கிருந்த பிரதானிகள், தலைவர்கள், அவரை என்ன செய்தார்? குற்றம் கண்டுபிடிக்க முகாந்திரம் தேடினார்கள். ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருந்து செய்கிற காரியத்தை பாருங்கள். தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் ஒரு முகாந்திரத்தின் குற்றத்தையும் அவர்களால் என்ன செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க வேலை செய்யற இடத்துல சொந்தக்காரங்க மத்தியில
இல்லை சபையில எங்க வேணா அவங்க யாராவது உங்களை என்ன செய்யலாம், குற்றம் கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம். புரியல, உங்களை குற்றம் கண்டுபிடித்து அது உண்மையாகவும் மாறலாம். ஆனால் நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை எல்லா குற்றத்துக்கும் நீங்களாக்கி அவரை மீட்டு விடுவார். அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க கண்டுபிடிக்கவே முடியும். அதனாலதான் அவன் எதுல மாட்டி விடலான்னு சொல்லிட்டு எதை கொண்டு வராங்க, அவன் செபத்துல தொடர்ந்து வாசிக்கிறத சொல்லிட்டு சொல்லாமா. அப்படி எப்போது குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, நான் உண்மை உள்ளவனாய் இருக்கும்போது எனக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அது செல்லுபடியாகி போகும். அவன் சொல்லுங்க, சொல்லுங்க. உண்மை உள்ள மனுஷன் மிகவும் ஆசீர்வாதங்கள். அந்த உங்களை உண்மை, அதாவது அவன் சங்கீதத்தில் உள்ளத்தில் உண்மை இருக்க, அந்த உண்மை நம்மை யாரும் குற்றச்சாட்டாத நம்மை மாற்றுவார். உண்மையாக வேலை செய்வது நம்மை உயர்த்துவார். எத்தனை பேர் நமக்கு விரோதமாக குற்றம் சாட்டினாலும் அதை தகர்த்தெறிய செய்வார். அப்படின்னு சொன்னாங்க. அப்படி உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இல்லை உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் தானியேலை போல உயர்த்த வல்லவராக இருக்கிறார். யாரை என்னோடு சேர்ந்து செழிக்க கரங்களை உயர்த்தி அதுவரை எந்த ஒரு வேலையிலும் ஒருவரும் தன்னிடம் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நேர்த்தியாக உண்மையாக வேலை செய்த தானியேலை போல என்னை மாற்றுங்க. அந்த அபிஷேகம் என்னை வரட்டும். நாங்கள் இருக்கிற இடத்துல உண்மையா இருக்க, எங்க வேலை ஸ்தலத்துல உண்மையா இருக்க, குடும்பத்துல உண்மையா இருக்க, சபையில உண்மையா இருக்க, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில பொறுப்புல நாங்கள் உண்மையா இருக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இயேசு நாமத்திற்கு தான். அடுத்ததாக ஒரு தலைவரை பார்ப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒரு ராஜாவுக்கு பாடபாத்திரக்காரனா, அதாவது பர்சனல் அசிஸ்டண்டா இருக்க கர்த்தர் யாருக்கு வாய்ப்பை கொடுத்தார்? நெகேமியாவுக்கு வாய்ப்பை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப என்ன, ஒரு பாடபாத்திரனால ராஜாவுக்கு மேல நம்பகத்தன்மை உள்ள நபராய் நெகேமியா இருந்தார். அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறாரா, நீங்க அந்த நம்பகத்தன்மை உள்ளவர்களா இருக்கு. அப்படின்னு சொன்னாங்க. தமிழகத்துக்கு முதலமைச்சருக்கு ஒரு பிஏவா இருக்கு, இல்லை ஒரு கலெக்டருக்கு பிஏவா இருக்கு, இல்லை ஒரு பெரிய சீனியர் பாஸ்டர் எல்லாம் செய்யுங்க, ஒரு பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கு. ஏன்னா கர்த்தர் உங்களை நம்பி அந்த பொறுப்பை கொடுக்கிறார். அப்படின்னு சொன்னாங்க. எலிசாவை அப்படிதான் யாருக்கு உதவியாக வைத்தார்? எலியா. அவன் அதில் நம்பகத்தன்மையா இருந்ததுனால கர்த்தர் அவனை கடைசியாக கொடுத்த வாக்கு என்ன? எலியாவே இருந்த அபிஷேகம் உனக்கு என்ன செய்யும்? அது ரெட்டிப்பாக. அதே போல எலிசாவுக்கு கர்த்தர் ஒரு உதவியை, எலிசாவுக்கு உதவி செய்கிற ஒரு நம்பகத்திற்கு மனிதனை யாரை ஏற்படுத்தினார்? எலிசாவுக்கு யாரை ஏற்படுத்தினார்? ரொம்ப சிம்பிளா இருக்கு. எலியாவுக்கு எலிசா, எலிசாவுக்கு யார் அசிஸ்டண்டா இருந்தார்? கேயாசி. ஆனா கேயாசி அந்த நம்பகத்தன்மை என்ன செய்திருக்காங்க? அப்படி கர்த்தர் சில வேலைகள்ல நமக்கு ஒரு நம்பகத்தன்மை கொடுப்பார். ஆனால் அது இழந்து போகாத கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்ப இந்த நெகேமியா எப்படி இன்னும் அடுத்த லெவல், சாதாரண ஒரு ராஜாவுக்கு பிஏ மாத்திரம் இல்லை, அந்த எருசலேம் ஜனங்களுக்கே ஒரு பெரிய தலைவராய் அவனை மாற்றார். 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கலாம். எருசலேம் நகரம் பாழாய் கிடைக்கிறதையும் அலங்கம் இணைந்து கிடைக்கிறதை கண்டு அவன் உள்ள உடைந்து அவன் உபவாசித்து செழித்து அடுத்த லெவலுக்கு கர்த்தர் அவனை கொண்டு போகிறார். நல்ல ஒரு அரசாங்கம், ராஜாவோடு இருப்பது எப்போது நல்ல ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. ஆனால் அதை காட்டிலும் என் ஜனம் என்ன செய்து கொடுக்கிறார்கள்? பாலாய் நல்ல உயர்த்தப்பட்ட எருசலேம் நகரம் இப்போது என்ன செய்கிறது? அது தாழ்த்தப்பட்டு இருக்கிறது. அதுதான் அந்த மோசே சொன்னாங்க, பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று சொல்வதை காட்டிலும் தேவ ஜனங்களோடு எது அனுபவிப்பது நல்ல, துன்பத்தை அனுபவிப்பது நல்லது என்று சொல்லி தைரியமாய் ராஜாவிடத்தில் விடுமுறை கேட்டு இந்த அலங்கத்தை கட்டுகிற ப்ராஜெக்டை நெகேமியா எடுத்து ஒரு பெரிய தலைவராக மாறினார். அதே சாதாரண விஷயம், கையில ஒரு கையில பட்டை, இன்னொரு கையில எதை கட்டணும்? அலங்கத்தை கட்டணும். நைட்ல போய் என்ன செய்யலாம்? வேவு பார்க்கணும்.
12 மணி 1 மணிக்கு தனியாக என்ன செய்யலாம், அந்த அலங்கத்தை எல்லாம் பார்க்கலாம், பிளான் பண்ணலாம், ஆட்களை சேர்க்கலாம். கர்த்தருடைய தலைவராய் மாற்றிட்டார். வாசிக்கிறதுக்கு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்ப என்ன செய்யலாம், இந்த காரியம் அவருடைய உள்ளத்தை உடைக்கிறது, அதுக்காக நான் செபிக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த காரியம் உள்ளத்தை உடைக்கிறது? அநேக செய்திகளை நம்ம தேசத்துல பார்க்கிறோம். இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். இங்கே சுற்றி நடக்கிற காரியங்கள் அநேக விஷயங்கள் நீங்க காதில் கேட்குறீங்க, கண்ணால பார்க்குறீங்க. எந்த விஷயம் உங்களை அதிகமாக பாதிக்கும்? ஒருவேளை டாஸ்மாக் இருக்கிறது உங்களை பாதிக்கும். இந்த பகுதியில் அநேக தற்கொலை செய்கிறது உங்களை பாதிக்கும். இல்லை சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறத பாதிக்கும். இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற சில நட சூழ்நிலைகள் உங்களை என்ன செய்யலாம், அதிகமாக பாதிக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முதலாவது உள்ளத்துல என்னவாய் மாறணும், ஒரு பாரத்தை ஏற்படுத்தும். அந்த பாரமாய் மாறும்போது அதுக்காக செபிக்கும் போது எந்த காரியத்துக்காக நீங்க செபிக்கிறீங்களோ அதே காரியத்திலே கர்த்தர் உங்களை தலைவராய் மாற்றுவார். அவன் சொன்னாங்க, அவன் செபிக்கும் போதுதான் திட்டம் வெளிப்படும். அப்போ சில காரியங்களை கேட்பது மாத்திரம் அல்ல, அது உள்ளத்துல உடைத்து அது என்னவா மாறணும், ஜெபமாய் மாறும். 10 நாட்கள் உபவாசம் பண்ணி அழுத உடனே கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது 18 வசனம் பாருங்க. பின்பு அவர்களை நோக்கி அந்த ஜனங்களிடத்துல போய் இந்த காரியத்தை எடுத்து வைக்கிறோம். முதல் ஜெபிக்கதான் செய்யலாம். நாம் அநேக நேரங்களில் ஜெபித்து விட்டு விடுவோம் சரிங்களா. ஆனா ஜெபித்தால் மாத்திரம் போதாது, ஜெபம் என்னவா மாறணும், செயலாய். கர்த்தாவே இந்த சூழலை மாற்றுன்னு சொன்னால் போதாது, அதுக்கான செயல் திட்டத்திலே நாம் என்ன செய்யணும். அப்ப ஜனங்களோடு பேசுகிறா, இப்படி இருக்குதுப்பா, இது நம்ம என்ன செய்வோம், இந்த நாகத்தை நாம் தான் என்ன செய்யணும். அப்படியே ஜெபித்தோடு அப்படியே ஒரு கல்லு ஏறி இதாகிறது, அப்படியே வளர்ந்துடாது இல்லைங்களா. தானாவோட எரிக்க போட்டு என்ன செய்யும், ஆனால் தானா என்ன செய்யாது, கட்டப்படாது. நீங்கள் நாம் சேர்ந்து என்ன செய்வோம். அப்ப எழுந்து கட்டுவோம், அழகத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி வாசிங்க. என் தேவனுடைய கரம் தேவனுடைய கரம் என்பை நன்மையாக இருக்கிறது. இதனுடைய கரங்களை வைத்து சொல்லுவீங்களா, கர்த்தருடைய கால வேலையில நீங்களும் இப்படிப்பட்ட கிருபையை பெற வேண்டும். அல்லேலூயா. என்பை சொல்லப்பட்ட என்பை தேவனுடைய கரம் நன்மையாக இருக்க வேண்டும். அதை கொண்டு கர்த்தர் தன்னுடைய செயலை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உங்களை கொண்டு இடிந்து போன வாழ்க்கையை கட்டுவார். அல்லேலூயா. பாழாய் போன ஸ்தலங்களை கட்டுவார். பாழாய் போன ஒரு சிறு பிள்ளையோட வாழ்க்கையை கட்டுவார். பாழாய் போன ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையை கட்டுவார். பாழாய் கிடைக்கிற குடும்பங்களை கேஷல் மூலமாய் கட்டுவார். கர்த்தர் அதுக்காக உங்களை தெரிந்து கொண்டிருப்பார். அவன் சொன்னார், ஜெபித்தால் மாத்திரம் போதாது, அதுக்கான செயல் திட்டத்தை நான் என்ன செய்யணும். வாசிங்க. அந்த நல்ல வேலைக்கு தந்த கைகளை என்ன செய்தார்கள், நிலப்படுத்த சத்தமோ நல்ல சொன்னாங்க. சுவிசேஷம் அறிவிப்பது நல்ல வேலை. அல்லேலூயா. ஒரு ஆத்மாவை நரகத்திலிருந்து தப்பிவிப்பது என்னது, நல்ல பசி உள்ளவருக்கு ஆகாரம் கொடுப்பது நல்ல, கட்டுண்டவர்களை விடுவிப்பது என்னது, நல்ல சிறைப்பட்டவர்களை வியாதிஸ்தர்களை பிசாசுகளுக்கு விடுவிப்பது என்னது, நல்ல வேலை. அந்த திட்டத்தை நெகேமியா அறிவிக்கும் போது அந்த வேலைக்கு தந்த கைகளை திட்டப்படுத்தினார். ஆமென் சொன்னார். ஆசிரியர்களை ஊழியத்துக்கு கைகளை திட்டப்படுத்த, கேஷல் ஊழியர்களுக்கு கைகளை திட்டப்படுத்த, சுவிசேஷம் போய் சொல்வதற்கு கைகளை திட்டப்படுத்த. அப்போது நீங்கள் நல்ல தலைவர்களாய் உருவாகிறீர்கள். அல்லேலூயா. சத்தமாக ஆமென் சொல்லலாமா? தூங்குறவங்க நல்லவங்க சொல்லுங்க. சரி, அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தலைமை சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீ தலைவனாய் உருவாக வேண்டிய தலைவயா. இப்போ ஏற்கிற தலைவராக இருக்கிற பாஸ்டர் அப்படின்னா நீங்கள் சீஃப் தலைவராக மாற வேண்டியதுதான். தலைவயா மேனேஜர் அடுத்து என்ன போவோம்,
சீனியர் மேனேஜர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், அது மாதிரி கர்த்தர் மேலே மேலே உயர்த்தி கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. 10 பேருக்கு அதிபதியாக இருந்தீங்கன்னா அடுத்த இரவு மாற்றுவார். 100 பேருக்கு மாற்றுவார். 100 பேருக்கு அதிபதியாக இருந்தீங்கன்னா அந்த உண்மையான அடுத்த என்ன செய்வார்? 10 பேருக்கு ஒரு நபராய் மாறிடுவார். 100 பேர் இருந்து என்ன செய்வாங்க? நிறைய போதுங்கிற இடத்துல இது சபைக்கு ஒரு முறை அந்த விஷயத்துக்கு வந்து பாஸ்டர் அந்த இடத்துக்கு சொல்லுவாங்க. ஏதோ பாஸ்டர் 120 பேர் சபை இருந்தாங்க பாஸ்டர், தெரியாமல் விட்டுட்ட பாஸ்டர், இப்போ எனக்கு சபை இல்லை, நல்ல 100 ஆத்மாவுக்கு கத்தருக்கு கொடுத்துருக்காங்க, அடைக்கலையில் அதை விட்டுட்டேன். அவருக்கு அத்த சில பொறுப்புகளை உங்களை நம்பி என்ன செய்வார்? கொடுப்பார். ஆனால் பிசாசு கத்தரமா அவங்க பதவியை பதிக்க என்ன செய்வார்? பல வகையில் கிரியை செய்வார். ஸோ அடுத்தது ஒரு 2 தலைவர்களை பார்த்தோம். ஸோ நம்ம யாரு? தானியேல், அடுத்தது ஹல்லேலூயா. 3வது ஒரு தலைவரை பார்க்கலாம். அவன் பேர் யோசுவா. அவன் மோசேயோடு கூட இருந்து உதவி செய்த ஒரு வாலிபன். அவனை குறித்து அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் அவன் பேர் என்ன தெரியுங்களா? மோசேயின் ஊழியக்காரன் என்று யோசுவா. ஆனால் கடைசியா உபாகம் பசங்க பார்த்தீங்கன்னா அது என்னவோ வாலிபம் யோசுவா பசங்க கர்த்தரின் ஊழியக்காரனாகிய யோசுவா. இல்லை சத்தமாக சொன்னாங்க வசன காமிக்க நேரம் இல்லை. அப்ப யோசுவா முதல் யாருடைய ஊழியக்காரனா இருந்தார்? மோசே. ஸோ மோசேயின் ஊழியக்காரனா இருக்கிறவர்களை கர்த்தர் இடமாய் மாற்றுவார். அப்போ மோசேயோடு கூட அவனை என்ன செய்தார்? கீழ்ப்படித்து இருந்தார். அதோடு ஒரு அருமையான காரியம் அவர் செய்தார். யாத்திராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல யாத்திராகமம் 33 வாசிங்க. கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இந்த 3 நாட்கள் கூட அவங்க இருக்கும்போது அந்த ராகேஷ் ஒரு தம்பி மீடியாவில் இருக்கும்போது அவனை தானாகவே விஷயம் ஒரு 19 வயசு 20 வயசு பிறகு அவன் சொன்னான், மக்கள் நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி காட்டு பக்கத்துலேருந்து நான் கோலமாக போவேன். எங்கள் அப்பா கூட வருவேன், பின்னாடி வந்து அப்படி உட்காந்துட்டு என்ன செய்வேன், போயிடுவேன். இல்லை 6 மணிக்கு லேட்டாக வருவேன், என்ன தேவைப்பட்டேன் வருஷத்துக்கு முடிச்சு அப்புறம் மெசேஜில் உட்காந்து உட்காருவேன். பின்னாடி வந்து ஃபோனில் என்ன பண்ணிருப்பேன், மெசேஜில் பண்ணியிருப்பேன், தலைமை பாஸ்டர் இருக்கும்போது எல்லாம் அதெல்லாம் இல்லை. ஆனால் இப்போது இல்லைங்களா ஏதாவது ஒரு லீவ் கிடைச்சா எங்கேயே வந்து இருக்கணும் தோணுது, சர்ச்சையே இருக்குது. எப்படி அந்த ஆண்டு எப்படி மாற்றினாருன்றது எனக்கு தெரியல. இல்லைங்களா அப்படி சொல்லிட்டு இல்லை அந்த வாழ்கிற பிள்ளைகள் இல்லை இப்பட்ட வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்தி சபையில் என்ன செய்கிறாங்க, அவங்க தலைவராய் உருவாக்குவதற்கு அவங்க என்ன செய்கிறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க. அப்படின்னு சொன்னாங்க இல்லை சபை ஒரு இல்லை ஒரு பயிற்சி கூட அது உங்களை செக்குலருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். இங்கே கற்றுக் கொடுக்குற வேலை நான் தான் சொல்கிறேன். இந்த வாரம் சில கணக்குகளாக உட்காந்து எழுதி கொடுப்பாங்க, பேசுகிற கணக்கு பார்த்து அட்ரன்ஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க. சில வேலைகள் இல்லை இதை செய்கிறது சாதாரணமாக தெரியும். ஒரு பேரண்ட்ஸ் கூட அதை வந்து முழுமையாக இல்லை அது ஏதோ வேலை செய்யறாங்க டைமாக வச்சு யோசிக்கலாம். அந்த வேலை பின்னாட்களில் அவங்களுக்கு செக்குலரில் வேலை செய்வதற்கு அது என்னவோ மாறும், ஒரு அடித்தளமாக. இதில் அவங்க உண்மை உள்ளவர்களாக மாறும்போது இதே வேலையில் அவங்க என்ன செய்வாங்க, வேறு இடத்துல போகும்போது நம்ம ராகேஷ் ரொம்ப சொன்னான் அது அவங்க வேலைக்கு போயிடுவேன். மக்கள் இங்கே கற்றுக்கிட்டு தான் இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அது இல்லாமல் எதுவும் தெரியாது, சிஸ்டம் உட்காந்து கற்றுக்கிறது. இப்போ அவன் ஏதோ ஒரு ஐடி கம்பெனி நெட்வொர்க்கில் இருக்கிறான். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை இன்னும் கொஞ்சம் சின்ன வயசில் அவங்க குடும்பம் அவங்க அலோவ் பண்ணதுனால இல்லை அதில் அவங்களுக்கு என்ன செய்யுது, இப்போ நல்ல காலேஜ் முடிச்சு நல்ல ஒரு வேலையில் இருப்பதற்கு அது ஆசீர்வாதமாக மாறிடும். அதே மாதிரி ஆனால் துரதிருஷ்டம் தான் சில வேலை பெற்றோர்களே தடுக்கணும். அப்படி சொல்லி அப்படின்னா சில சமயங்கள் அப்படி சொப்பா சர்ச்சில் போய் டைமை வேஸ்ட் பண்ணிருக்கு, இல்லை என்ன பிரயோஜனம் என்ன கிடைக்கும். ஆனால் அப்படி கத்த ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு மகனை எது செய்ய மாட்டாங்க இல்லையா. இப்போ அடுத்தது ஜான் ஐசக்ன்றதுனால அவங்க பார்த்து எல்லாரும் போயிட்டாலும் கடைசி வைக்கணும், எல்லா வேலையும் கடைசி வைக்க செய்யணும். அது லாபாக சூஸ் பண்ணுறதில்லை, கத்தர் அவங்களை தெரிந்து கொள்ள பார்த்து இதெல்லாம் இப்போ தெரியாது. அவங்க வளர்ந்து ஒரு நாட்கள் எப்படின்னா ஒரு 10 வருஷம் கழித்து
அது தெரியும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ இருக்கிறான். சில பேரை பிடிச்சு இருந்தாலும் ஓட பார்ப்போம். அதை நாங்கள் இப்போ புரிந்து கொள்வோம். நம்ம யாரும் என்ன செய்ய உருவாக்க இல்லை. அது அவங்களுக்கு கோபத்தை தான் ஏற்படுது, பெற்றோருக்கும் கோபத்தை ஏற்படுது. சரிங்களா? ஆனால் கர்த்தர் ஒரு யோசுவா மேலே அந்த அபிஷேகத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. எத்தனை வாலிபர்கள் 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார், எவ்வளோ வாலிபர்கள் இருந்தார். ஆனால் அந்த யோசுவா ஆசாரிக்கு கூட என்ன செய்தார்? இந்த வாலிபர் கூட பல பிள்ளைங்க ஒப்பு கொடுத்தார். சபையில ஜனக்குழு ஆரம்பிப்போம், சின்ன சின்ன ஊழியர்களை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டெஸ்டா நேற்று இடத்துல பார்த்தேன். இல்லை, ஆனால் நேற்று இடத்திலே ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் யாரும் கிளினிக் என்ன செய்யல, வரல. அந்த மாதிரி மாத்திரம் தான் வந்தாங்க. என்னன்னா நம்ம தீர்மானங்களை எடுப்போம், உற்சாகத்தில் நிறைய கூட்டத்தில் என்ன செய்வோம், எடுப்போம். ஆனால் சில பேர் அதை அடைக்கப்பட்ட கிருபை அவங்க தூண்டிக்கொண்டே. சில பேர் வந்து தன் தத்தளிக்கிற தண்ணீர் போல இருக்கும், கொஞ்ச நாள் சரியா இருப்பாங்க, திருப்பி விழுதுவாங்க. தண்ணீர் சில உற்சாகமாக தான் இருப்பாங்க, விழுதுவாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. மேலே மேலே வேறு எழுப்பி கொண்டே இருக்க அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் அது பொருந்தும். ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத அப்படிங்கிற சபையை விரும்பும். திருநோடு சமூகத்தில் வந்து அமர்வதை விரும்பும், செபிப்பதை விரும்பும், ஒரு குழுவாய் சேர்ந்து செபிப்பதை விரும்பும். இரவு சொல்லுங்களை கலந்து கொள்ள விரும்பும், உபவாச சொல்லங்களை அதை கலந்து கொள்ள விரும்பும். அது அவர்களை நல்ல தலைவர்களாய் மாற்றும் அப்படின்னு சொன்னார். அதனால தலைமைத்துவ பராமரிப்பு குழு லீடர்ஷிப் கேஸ்டில் வைத்திருக்கு. அதில் லீடர்ஷிப் வாங்க கலந்து கொண்டது நீங்கள் தலைவராய் மாற முடியும். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தாரா நீங்கள் நாளை தலைவர்களாக என்ன செய்வீங்க, அநேக வழிநடத்த கத்தவர்கள் என்ன செய்வாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லீடர்ஷிப் சொன்னேன். அடுத்த 10 வருஷமும் உங்களே வைத்து நடந்து கொண்டிருக்கிறா. நானும் ஒரு தலைவராக உருவாகவில்லை, நீங்கள் உருவாக. ஏன்னா ஆண்கள் அழகா 3 வருஷத்துல 11 பேர் என்ன செய்தார், உருவாக்கி 12 பேர் உருவாக்கி அவர்கள் நல்ல தலைவர்களை உருவாக்கி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது சில பேர்ல 2-3 வருஷம் தான் ரசிகம் பண்ணிருப்பாங்க. அவங்களும் வந்து படிச்சாங்க. அவங்களுக்கு ஆச்சரியமா நம்ம சபையிலிருந்து 10 வருஷமா இருந்து இப்போதான் வந்துருக்கேன்னா, அப்போ சில பேரோட அது 2-3 வருஷத்துல அந்த சபைக்கு உண்மையா இருந்து இப்போ உடனே என்ன ஆகிட்டாங்க, பைபிள் காலேஜ் படிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இல்லை, அப்படி நம்ம ஒரு சபையில கர்த்தர் உங்களை வழிநடத்தக்கூடிய கிருபையை வைத்திருப்பானால் உங்களை என்ன செய்வார், அடுத்த லெவலுக்கு அவர். மோசே கூடவே இருந்து அவன் சொன்ன அனைத்து வேலைகளையும் செய்வான். என்ன வேலை? யுத்தம் செய்வான். காலாலை வேவு பார்க்க செய்தார். அதை எப்படி செய்தார்? அதனால அந்த வசனம் அழகா இருக்கும். எதை செய்தாலும் அது யாருக்கு என்ன செய்யாது, மனுஷனுக்கு என்ன செய்யாது, ஊழியக்காரனுக்கு என்ன செய்யாது, சபைக்கு என்ன செய்யாது, அது தேவனாக மகிமைக்காக கர்த்தருக்காக நண்பனோடு என்ன செய்யும். சில பாக்ஸோ எழுபதான் சில காரியங்கள் எல்லா இடத்துலையும் அந்த ஒன்று கூட இருக்காது. இல்லை, பல பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறது போல சபைகளும் பெரிய சபையாக இருக்கலாம், சின்ன சபையாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல இல்லை, நான் யாருக்காக வேலை செய்யும் இல்லை, அப்படி நம்ம உண்மையை ஒத்துமையாக இருக்கும்போது கர்த்தரில்லை. அதுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்காம யாத்திரை 18:9 யோசுவா என்ன வேலையை செய்தார். யோசுவா 1:1-5 கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரராகிய சில பேர் மோசேயின் ஊழியக்காரராக இருக்கு பிடிக்காது. முதல் இடத்துல என்னவோ மாறிடும், கர்த்தரின் ஊழியக்காரராக மாறி 17 வருஷம் 20-23 வருஷம் தான் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்து அதுக்கப்புறம் சபை ஊழியர் போன போதற்கு எவ்வளோ பேர் இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருத்தர் கைத்தவர் மாறி. அப்போ மோசேயின் ஊழியக்காரராக இருந்து வாசிக்க தொடர்ந்து என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி
யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். அதை என்ன சொன்னாரா? யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? குடும்பத்துக்கு முன்னாடி மோசே இறந்து விட்டார். இப்போ யோசுவா தான் அடுத்த லீடர், ஜனங்களை வழிநடத்த வேண்டும். ஆனால் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது யாரா இருக்கிற மோசையே ஊழியக்காரனா இருக்கிற என் திட்டத்துக்குள்ள வந்து என் சுத்தத்துக்கு படி வாழ்ந்து இத்தனை நாள் அடங்கி இருந்த இனிமேல் கட்டளை ஒழுங்காக கை கொண்டு வந்தீங்கன்னா உன்னை நான் என்னுடைய ஊழியக்காரனாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் அதை நிறைவேற்றி காண்பித்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மோசையும் ஊழியக்காரனாக இருப்பதும் ஆசீர்வாதம் தான். அதை காட்டிலும் ஒரு மேலான ஆசீர்வாதம் நான் கர்த்தரின் ஊழியக்காரனாய் மாற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை அப்படியாய் தேவன் உயர்த்தினார். மோசே 6 மணிக்கு இல்லாத வாய்ப்பை கர்த்தர் யாருக்கு கொடுத்தார்? யோசுவா. கானானுக்குள்ள பிரவேசிக்க செய்தார், எதிரிகளை முறியடிக்க செய்தார், சத்துருக்களை துரத்த செய்தார். அந்த கானானை பிரித்தெடுத்து கர்த்தர் யாரை மாற்றினார்? யோசுவா. யோசுவா என்ற பெயருக்கு ஜீசஸ் சொல்றார். அப்படின்னா அவங்க மொழி கர்த்தர் அப்படியா யோசுவாவை கர்த்தர் மாற்றினார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு எப்படி தலைவனாய் உருவாக்கலாம்? பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். நீங்கள் தலைவனாய் எப்படி உருவாக்கலாம்? பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் வெறுத்தோடே செய். பிரசங்கி 9:10. நீ போகிற பாதை செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது பிரசங்கி 9:10. செய்யும்படி உன் கைக்கு வாட்டுவது ஆப்பர்ச்சுனிட்டி. உனக்கு கொடுக்குற சின்ன வேலையா அதை ஃபுல் ஸ்ட்ரெங்த்தோட செய். அது யார் கொடுத்தாங்க? ஒருவேளை ஒரு வேலையில நீங்க பல வருஷம் வேலை செஞ்சிருப்பீங்க. திடீர்னு ஒரு புதுசா ஒரு மேனேஜர் அந்த கம்பெனி பத்தி என்னவே தெரியாது. ஆனா அவதான் எனக்கு என்னவா மாறிட்டா அதிகாரியா. ஒருவேளை அந்த ஃபீல்ட் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கு. அதை மேனேஜ்மெண்ட் அவங்க என்ன செய்யறாங்க? அதிகாரியா நீ என்ன சொல்றது? நான் என்ன செய்யறது? நீ எடுத்து வந்தவன் அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது? யோசிக்க. அதேதான் முடியுது. உனக்கு செய்யும்படி நேரிடுது. அப்போ அதுக்கு பேர் தான் வாலண்டியர். கட்டாயம் யாரும் சொல்லாம செய்யுது. அதை நம்ம கட்டாயப்படுத்தி இல்லை ஒப்பு கொடுக்க வச்சு அதை பண்ணாலுமே அதை ஃபெயிலர் தான். அதை கர்த்தர் எவர்களை ஊக்குவித்தார், எவர்களை முன்னறிந்தார். ஏன் தலைவராய் உருவாக முடியல? கர்த்தர் முன்குறித்த பாதைக்கு நேராக என்ன செய்யல? வர முடியும். கர்த்தர் கொடுத்த திட்டங்களுக்கு நேராக என்ன செய்யல? அப்போ உனக்கு கொடுக்குற கொஞ்ச காரியத்துல நீ எப்படி நீ நடக்கிறாயோ அதை வைத்து கர்த்தருக்குள்ளே அடுத்த நிலைமைக்கு எந்தெந்த விதத்துல சபை பொறுப்பை நிறைவேற்றலாம் அப்படின்னு யோசி. சில சுத்தம் செய்கிறதா இருக்கலாம், பாய் விழிக்கிறதா இருக்கலாம், இந்த இடத்த சபைகளோட கிளீன் பண்ணுறதா இருக்கலாம், இசை வாசிக்கிறதா இருக்கலாம், கேஷல் ஊழியம், இப்படி பல காரியங்கள் சபைக்கு தேவையான காரியத்தை தானாக முன்வந்து செய்யலாம். சம்பவம் இருக்குங்க இல்லைங்களா? பாஸ்டர் ஸ்டாண்ட் இருக்காங்க, நான் கிளீன் பண்ணுறேன், இல்லை ஒரு கண்டன்ஸை பார்க்குறேன் அப்படி என்ன செய்யலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபீல்ட் அதை வைத்து என்ன செய்யலாம்? சபைக்கு பிரோஜனமாய் இருக்கு. ஆனால் செய்கிற எந்த காரியத்தையும் எப்படி செய்யணும்? முழு இதயத்தோடு செய்யணும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவன் தேவனுடைய ஆலயத்தின் மேலேயும் அதை முழு இதயத்தோடு செய்து சித்தி பெற்றார். தலைவரை அவரை சொன்னார். அங்கதான் பிசாசு போனாங்க. ஒப்பு கொடுக்கும் போது உற்சாகமா ஒப்பு கொடுக்கும், செய்யறதுக்கு உற்சாகமா வரும். கொஞ்ச நாள் போகும், அந்த முழு இருதயம் முக்காயத்தையுமா மாறும். அப்புறம் அந்த முழு இருதயம் என்னவா மாறும்? அரையுமா.
இன்ட்ரெஸ்டே இல்லாமல் செய்யும், வேற வழியே இல்லாமல் செய்யும். அவன் கொஞ்ச நாள் என்ன செய்வோம், விட்டு. அந்த காரணம் என்ன, ஒரு தேவனாய் கர்த்தரிடத்துல முழு இதயத்தோடு அழகாக சொல்ல தேவனை தேடும்படிக்கு அடுத்த காரியத்தை என்ன செய்ய தொடங்கினாரோ எல்லாவற்றையும் ஃபுல்லாக செய்யணும். இல்லையா, உங்கள் வீடாக இருக்கணும், உங்கள் வீட்டு வேலையை கொடுக்கும் சரிங்களா, உங்கள் வீடை கிளீன் பண்ணதா இருக்கும். அதை எப்படி செய்யணும், இன்னும் புருஷன் திட்டுவாரு, இல்லை பிள்ளைங்க வந்து அம்மா திட்டுவாங்களே, ஐயோ வந்தால் கட்டுவே அப்படின்னு செய்வீங்களா, அந்த வேலையில் என்ன இருக்காது, அந்த முழு இறுதி செய்வோம். சித்தி பெறுகிறதுனா தேவன் ரெகனைஸ் பண்றார், தேவன் அங்கீகரி அப்படின்னு சொல்லுங்க. நான் வேலை செய்யலாம், ஆனால் அந்த வேலையை யார் அங்கீகரிக்க வேண்டும், கர்த்தர் அப்படின்னு சொல்லாமல் தங்களோட கிருபை பாராட்டுவதாக எல்லாருக்கும் சேர்ந்தா சொல்லும். நம்ம அநேக வேலை செய்ய முழு இருதயத்தோடு சூழ்நிலைகள் மாறும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், தலைமைக்கு விரோதமாய் நம்ம யோசிக்க தோணும் எல்லாம். ஆனால் ஆவியானவர் நம்ம கூட இருந்து என்ன செய்வார், இல்லை நம்ம முழு இதயத்தோடு ஈடுபட வைப்பார். அப்படின்னு சொல்லாமல் அதனால் பயிர் அளித்த கற்றுக் கொடுத்த ஒரு அழைப்பு ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு. சில பேர் உயர்வு வரலன்னா என்ன செய்வாங்க, பொறுப்பு கப்பலில் இத்தனை வருஷம் வேலை செய்யறேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, வேற கப்பலுக்கு போகிறது தப்பு இல்லை, சோழி மாறலை, அவன் கப்பலை சித்தமாக ஒருவேளை கப்பல் உங்களை இங்கேதான் வைத்திருக்கிறா. ஒரு அப்பாத ஒரு எந்த பாதிப்பு ஊழியர் தான் அவரோட பேசியிருந்தான் சில நாட்கள். அவன் சொன்னான், பல நாட்கள் எனக்கு சில காரியங்கள் அவங்க வேலை செய்கிற இடத்துல கூட அவருக்கு பிரச்சனை பிடிக்கல, ஒரு வாரத்துக்கு அந்த வேலைக்கு போகல. அப்படி ஜோம் பண்ணியிருக்கிற ஆண்டசத்தில் இருந்தவங்க ஆண்டு பேசுகிறாங்க, உங்களை கொஞ்ச நாள் இங்கே வச்சுருக்கிறேன், நீ அது வரைக்கும் என்ன செய்வாங்க, அன்னைக்கு உள் நேரத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பையன், வாலிப பையன். ஸோ அப்படி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து மனிதர்களுடைய ஆலோசனை கேட்காமல், இல்லை சுற்றி இருக்கிற நபர்கள் ஆலோசனை கேட்காமல் தேவனிடத்தில் ஆலோசனை பெற்று நாம் அடங்கியிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஏற்ற காலத்திலே அப்படின்னு சொன்னாமா. எந்த காரியத்தை சபையில் செய்தாலும் இல்லை, அந்த சபை போதற்கு தெரியப்படுத்தி அவருடைய ஆலோசனைப்படி என்ன செய்யும் செய்த அடுத்த பிரச்சனை. லீடர்ஷிப் வாழ்வில் நம்ம சில விஷயம் நிறைய தெரிஞ்சுன்னா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சு, ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சு. இது அநேக சபைகள் இருக்கிற பிரச்சனை. அதனால அநேக உடல்முறைக்கு முடிவு ஏற்படுத்த செய்வாங்க. 10 பேர் என்ன செய்வாங்க, ஒரு காரியத்தை 10 பேர் 10 விதமாக செய்வாங்க. இது நல்ல ஆலோசனை வரலாம். ஆனால் பாராய் செய்வதற்கு இல்லை, எப்படி ஒரு நிர்வாகத்திலேயோ ஒரு கம்பெனிலேயோ ஒரு மேனேஜ்மெண்ட்லேயோ வெளியிடத்துல வேலை செய்யுது, அந்த இடத்துல அனுமதி இல்லையோ அதே போல எங்க அனுமதி கிடையாது, சபையில் அனுமதி. ஆனால் அந்த பிரச்சனைகளை இன்னைக்கு பல சபைகள் ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், பல புத்தகங்களை வாசிக்கும் ஒரே பல தலைமைக்கு கீழ்ப்படியாக தானாக ஒரு விஷயத்தை செய்ய பார்ப்பாங்க, செய்ய பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அது போட்டா போட்டியாய் மாறும். அப்போ அதை வந்து என்ன செய்யணும், மேலான அதிகாரத்துக்கு தெரியப்படுத்தி அந்த ஆலோசனை பண்ணி செய்யணும். பொதுவாக கொடுக்கப்படுற வாய்ப்பில் இல்லை எனக்கு கொடுத்தா நான் செய்வேன் அப்படின்னு இருக்காதவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் தானாக உட்பாக வந்து செய்வேன். அதேமாதிரி தான் அது வரைக்கும் தப்பு காண்பிக்கிற ஒரு நாட்கள் என்ன ஆகும். சில நேரத்தில் பாஸ்டர் எனக்கு சொல்லலை, பாஸ்டர் ஃபோன் பண்ணால் செய்யும். சில வாழ்க்கை பிள்ளைங்க சொல்ல கேட்குறேன், சொன்னாலும் நான் செய்வேன். இல்லை அது நல்லது, நான் சொன்னால் செய்வேன். ஆனால் ஒவ்வொரு வாரம் என்ன செய்ய முடியாது. அப்படி வந்து நீங்கள் தானாக இன்வால்வ் ஆகும்போது ஊழியக்காரனுடைய இறுதியும் மங்கிடும், அதுக்காக யாருடைய இறுதியும் மங்கிடும். அடுத்தது இது மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பால பள்ளி கல்லூரியில் தன்னோடு படிக்கிற தண்ணீர் மக்கள் இயேசுவை குறித்து பேசும். அந்த வேலை செய்கிற இடத்துல இல்லை வீட்டு பக்கத்தில் இல்லை ஸ்கூலில் காலேஜில் நீங்கள் தலைவராய் மாறுவதற்கு யாரை குறித்து பேசணும், இயேசுவை குறித்து பேசணும். சுவிசேஷம் அறிவிக்கை. அநேக மிஷனரிகள் ஸ்டான்லி இருக்கிறவர் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் 1965 சென்னையில் ஒரு சென்னைக்குள்ளே தான் ஆரம்பிக்கும். அதில் உண்மையாக இருந்ததுனால பிளஸ்டர் யூத் மிஷன் பெரிய ஸ்தாபனம் உருவாயிடுச்சு. அந்த காலேஜில் சாதாரண 16 வயசு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செவன் நம்ம தலைமை சபையில் ராயல் கேஸ்டல் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க.
எஸ்எல்சி மூலமாக தான். ஆனால் இப்போ சரியாக நடக்குது. படிக்கிற நேரத்தில் லஞ்ச் டைமில் ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே கூட என்ன செய்கிறாங்க. இன்னைக்கு ஐடியில் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் இல்லைங்களா, இது மாதத்துக்கு ஒரு முறை செழிக்கிற செவக்குழுக்கள் உண்டு, இல்லை தினமும் செழிக்கிற செவக்குழுக்கள் உண்டு. ஐஏஎஸ் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கத்தர் அப்படி செவக்குழுக்களை ஏற்படுத்தி வருகிறார். சமயங்களில் ஒரு போலீஸ் அதிகாரிகள் சொன்னாங்க, 3ஆம் 2ஆம் வருவோம். அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு அந்த செவக்குழு சேர்ந்து அன்றைக்கி தான் மாஸ்டர் பேசுறதுலாம் சொல்லி தான் வந்துச்சு. ஒரு ஆர்வம் முறையில் வேலை செய்கிற வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறேன்னா ஒரு 4 சகோதரியை கூட்ட என்ன செய்யுங்க, ஒரு செவக்குழு யாரு இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துருக்கிறான். இன்னைக்கு 10லேருந்து 11 நாங்கள் மாநிலங்களாக செய்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணுவோம். கத்தரோட ஆலோசனை என்ன செய்யணும், ஆசிரியர் அந்த திருவாளர்கள் அவர் நினைத்து இருக்கணும். அப்போ செவக்குழு ஆரம்பித்தது அப்படி காரியெல்லாம் செய்து நீங்கள் ஒரு தலைவராய் உருவாவதற்கு கவனிக்க வேண்டிய காரியம் வேகமாய் சொல்லிக் முடியுது. முதல் காரியம் அழைப்பை அடையாளம் காண வேண்டும். லீடர் ஐடென்டிஃபை பை யூசர். முதலாவது நீ ஒரு தலைவர் என்று நீ உன்னை அடையாளப்படுத்தி மற்றவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்குள்ளே அது தெரியும். தலைவராக இருப்பதற்கு நல்ல கட்டுமஸ்டாக ஹைட்டாக இருக்க அவசியம். ஆனால் சனகையா சவுலை அப்படிதான் பார்த்தாங்கப்பா, சூப்பர் தலைவர், எவ்வளோ பெருசாக இருக்காரு, தலைவர் ஆகிட்டு இவ்வளோ போல சௌந்தரிய கூட ஒருவரும் இல்லை. ஆனால் அந்த தலைவர் என்ன செய்யறாங்க. ஆனால் ஆடு வைக்கிற தாவீது எலியாப்ப கூப்பிடுறாங்க, அவங்க அண்ணெல்லாம் கூப்பிடுறாங்க. சாமுவேலுக்கு சந்தேகம் வந்துச்சு, யார் தலைவராக இருப்பா. ஸோ மனுஷனும் சத்தமா சொல்லுங்க, மனுஷனும் எதை பார்க்கலாம், முகத்தை பார்க்க. கத்தர் என்ன செய்யறாரு. அப்ப தலைவராக உருவாவதுக்கு எது முக்கியம், நான் அவங்களோட அப்பியரன்ஸ். ஆஸ்திரேலியாவில் 2 கை 2 கால் இழந்த ஒரு போதில் நீங்க பார்த்துருக்கீங்க. கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டியோட ஊழியர் செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. மும்பையில் வந்து திருப்பதியில் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. கத்தர் அப்படி உங்களை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்ப்பதற்கு எல்லாம் ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ பார்த்தீங்கன்னா ஒரு லீடர் மாதிரி இருக்க மாட்டேன். நான் சின்ன வயசுலேருந்து அப்புறமா தான் யோசிச்சிருப்பேன். இல்லை சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் கிளாஸ்மேட்டு, காலேஜில் வீட்டு, பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ண அன்றைக்கி ஃபஸ்ட்டாக வீட்டு வாங்கிட்டேன். ஸோ அப்போது அந்த தலைவருக்குரிய பண்பு என்ன செய்யலாம், முன்னாடியே அப்படி உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பில் நீங்கள் அடையாளம் காண வேண்டும். நெகேமியா தான் கிடைக்கும். அவன் இடத்துல வாழப்பாடுறதுனால இருந்தால் ஒரு அழகத்தை கட்ட அவசியம். அடுத்த காரியம் வாசிக்க வேண்டாம். 2ஆம் அதிகாரத்தில் அவன் செழிக்கிறான். அதிகாரம் காலகட்ட தலைவர்களில் நல்ல செழிக்கிறவர்களாய், நான் சொன்னது உலக தரமான தலைவர்கள் அல்ல, ஆவிக்குரிய. நீங்க நல்லா செழிக்கணும். நீங்க யாரை வழிநடத்த போகிறீங்க, கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அழைப்பு என்ன, உங்க அபிஷேகம் என்ன, அதற்காக நீங்க செழித்து நீங்க திட்டங்களை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான வசனம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வரை. முதல் அழைப்பை அடையாளம் காண வேண்டும். நெகேமியா 1:1-11. வீட்டில் போய் அந்த நெகேமியா புஸ்தகம் முழுவதும் வாசி. அடுத்த ஒரு வாரம் எடுத்துக்கொள்ளும். லீடர்ஷிப் குவாலிட்டி நெகேமியா புஸ்தகத்தை நல்லா தியானம். அவங்களுக்கு ஒரு லீடர். அடுத்தது நேர்மையாய் நடக்க வேண்டும். Who can be a leader? அதுக்கான வசனம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 9-20. 3ஆம் பாயிண்ட் என்ன, நேர்மையாய். இந்த பசங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் பண்ணுவாங்க ஒரு செஷன். அப்போ இதில் வந்து யார் தலைவராக முடியும் எப்படி சொல்லி எல்லாம் எழுதி கொடுத்து ஒவ்வொரு குரூப்பாக சொல்லுவாங்க. அவங்க பாயிண்ட் சொல்லி கொடுப்பாங்க, யாரெல்லாம் தலைவராக முடியும். உங்களுக்கு தான் பண்ணலாம், வேறு யாராவது நீங்கள் எழுதுங்க யார் தலைவராக முடியும் அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு பையன் எழுதலாம், பொய்யை உண்மை மாதிரி பேசிக்கிறது. இந்த காலத்து மாநிலங்களுடைய பொய்யை எப்படி பேசுகிறோமா, அவன் யாராக மாறலாம் நல்ல. அது இங்கே உலகத்தில் ஆனால் ஆவிக்குரிய வட்டாரத்தில் நான் உண்மையாக இருப்பது அவசியம். நேர்மையாக இருப்பது. நீங்கள் எல்லாரும் ஏமாத்தினாலும் இல்லை பலநாத்தினர் உலகத்தில் நல்லா தெரியும். நம்ம தவறு செய்வோம். ஒன்று 2 காரியங்கள் கர்த்தர் காரியத்தை வெளிப்படுத்திடுவார், இல்லை என்றால் அவங்களை விட்டு விலகிடுவார். இதான் விஷயம்.
நீங்கள் உண்மையாக இருக்கலன்னா 2 காரியங்கள் நடக்கும். நீங்கள் உண்மையற்றவர்களாக என்று சொல்லி அவர் என்ன பண்ணிடுவாரு? எல்லா வார்த்தையும் ஒரு வெளிப்படுத்துவார். இல்லை என்றால் நீ பாட்டு இருப்பா, நான் உங்களை விட்டு என்ன செய்கிறேன், ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன செய்யலாம், ஆனால் அவர் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கு. அதுதான் இதுல ரொம்ப நேச்சர். சவுலை விட்டு என்ன செய்யறார்? தேவாக என்ன செய்யறார்? இது ரொம்ப நேச்சர். நாலாவது காரியம் என்ன? 3:12 அவன் ரெப்ரசன்டேட்டிவாகவும் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுறதுல ஸோ ரொம்ப ஒரு தலைவரான காரியம். தலைவராக இருக்கும்போது பல காரியங்கள் நீங்கள் இருக்கிறது எல்லா சார்பாகவும் நீங்கள் பேசணும், எல்லாரையும் விட்டு கொடுக்கணும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் சில பேருக்கு இல்லை நிறைய பேர் அந்த ரிலேஷன்ஷிப்லேயே இருக்க மாட்டாங்கன்னா இவங்க என்னை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. என்ன செய்யாது? இன்ஸ்பிரேஷன் என்னை உற்சாகப்படுத்தினாலும் பரவாயில்ல, வேதனைப்படுத்தாலும் தான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் லீடர்ஷிப்பில் வருகிற சவால்கள். அப்போ நல்லா உற்சாகப்படுத்த நமக்கு தெரியும். அதனால வெரி குட், சூப்பர், நீ நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஒரு வேலை அந்த குணம், அந்த இயல்பான அந்த டேலண்ட் இல்லைனாலும் அதை ஆவியாளர் விட்டு நீங்கள் கேட்கணும். அல்லேலூயா. மனுஷன் அதை எதிர்பார்ப்பான். ஒரு நல்ல வெற்றி ஆகிட்டாங்க கேட்க மாட்டாங்க. இல்லைங்களா? யார் என்னை புகழ்ந்தாலும் இல்லை யாருக்காக ஓடுகிறேன். ஆனால் ஆர்வ நிலையில் இருக்கிறவங்கள நம்ம எப்படி தான் பண்ணணும்? உற்சாகப்படுத்தி அவங்களை கொண்டே இருக்கு. 5 அதிகாரம் நல்ல சேவை செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இயேசு சொன்னாங்க, ஊழியம் கொள்ளும்படி வராமல் என்ன செய்யறாங்க? வேலைக்கார். கர்த்தருடைய ஊழியம் லீடர்ஷிப் என்பது என்னது? வேலைக்கார். தலைவர் என்றால் முதலாவது என்ன செய்யணும்? வேலைக்காரர்கள். அதனால கொரிந்தியர் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் யாருக்கு கீழே இந்த பிரின்சிபாலிட்டி இதில் அடிப்படும் போது நிறைய பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருக்கும். 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21, 22, 23 இப்படி இருக்கு. மனுஷன் குறித்து மேன்மை பாராட்டுவதற்காக எல்லாம் உங்களுடையதே. அப்ப அப்போலோ, பவுல், கேபா, they belongs to believers. ஆனா இன்னைக்கு சிஸ்டமே மாறி இருக்கு. பாஸ்டர்ஸ் பிலீவர்ஸ் தள்ளிக்கே வச்சுக்கிறாங்க. இதுதான் ஐராக்கி பிரின்சிபல். சரிங்களா? அப்ப இந்த ஆர்டர் நீங்க 23ல பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். நீங்கள் அப்ப கிறிஸ்துவிலே யார் வராங்க? சபை விசுவாசிகள். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து யாருடையவர்? அப்போ சபை விசுவாசிகள். அதுக்கு மேல யாரு? கிறிஸ்து மேல யாரு? ஊழியக்காரர்கள் வராங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் கேட்பானாலும் பவுல் யாரு? உங்களுடையவர்கள் தான். விசுவாசிகளுக்கு வேலை செய்கிறவன் தான் யாரு? ஆனா உலகத்தில் இருக்கிற ப்ரெஷர் இல்லைங்களா, அமைக்கப்பட்ட சிஸ்டம் என்னவோ மாறிடுச்சு இல்லைங்களா. அவன் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டாரு, எவன் பொறுமையாக இருக்கிறவனோ அவன் எப்படி இருப்பான்? கல்யாணமும். So when you have a servanthood leadership, so the best leadership is servanthood leadership. இறங்கி போய் வேலை செய்கிற ஒரு தலைவர்னா டைரக்ஷன் காமிச்சு நீங்க செய்யறது இல்லை, கூட செய்து என்ன செய்யணும்? வேலை செய்யணும். உலகத்துல மேனேஜ்மெண்ட்ல உட்கார்ந்த இடத்துல என்ன செய்யலாம்? இதெல்லாம் செய்யணும் சொல்லலாம். ஆனா எனக்கு சர்வெண்ட் உண்டா பாருங்க இல்லை, நீங்க நல்ல தலைவராக என்ன செய்ய முடியும்? அப்படி என்ன இருக்கலாமா? கவனம் செலுத்த வேண்டும், தேவனையே சார்ந்திருக்க வேண்டும், முதல் அழைத்து எடுத்து வைக்க வேண்டும். இங்க அநேக கத்தர் தலைவராய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதாவது முதல் ஆராதனையில் கத்தர் எனக்கு இந்த வார்த்தையை வைத்தார். நல்ல ஒரு நோட்ஸ் மாதிரி பிள்ளைகளுக்காக ஏற்பட்ட கத்தரை உங்களோடு கூட பேசியிருக்குமாறு என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னையே கத்தர் தலைவராய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் இன்னும் உருவாக்க வேண்டிய காலம் இருக்கிறது. இன்னும் அநேக வழிநடத்த கத்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னை அபிஷேகத்திருக்கிறார், என்னை பிரித்து எடுத்திருக்கிறார், என்னை முன்குறைத்திருக்கிறார். அப்படின்ற உணர்வுகளை உயர்த்தி ஆதர்சத்தில் ஒப்புக் கொடுக்கிறீர்கள். அனைத்து இவ்வளோ நேரம் ஆவியாளர் மூலமாக என்னுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறு எதை யோசிச்சு எப்போது போல ஜெபம் பண்ணி அதுக்கு
வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பை இழந்துருவீங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி இன்னைக்கு நாம் தலைவராய் மாறுகிற ஒப்பு கொடுக்க சொல்லணும். அது கல்யாணமாய் உங்கள் வளர்ந்திருந்த உயர்த்துங்க. என்ற தலைவராக இருக்கிறதா இன்னும் அதுவரை நான் முன்னேறி அர்ப்பணிக்கிறவா. எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் இப்போ வாக்குறது முதல்வா எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நான் துறவியோடு கூட ஓடுவேன். அலையோயா யாரை பார்த்து நோக்கி ஓடுவேன், இயேசுவை நோக்கி ஓடுவேன். அவமானத்தை இல்லாமல் சிலுவையை சகித்து அதை நோக்கி நான் ஓடுவேன். ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை கரங்களை பார்த்து நல்ல தலைவராக மாறுவேன்ப்பா. ஏதோ ஒரு ஆட்சியத்தை பேசுகிறதா தலையிலே கூட மாறும், எளிமையாக மாறும், ஒரு யோசுவாவாய் மாறும். கடைசியாக சர்வெண்ட் ஆஃப் லீடர்ஷிப் பெஸ்ட் மாடல் ஜீசஸ் இப்போ போல நாங்கள் மாறுவோம். இது உதவி செய்யணும். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிரியர் ஒரு பாடலை பாடும்போது கிருஷ்ணனுக்கு இருக்கும் என்னோட அர்ப்பணிப்பு பாடல் பிரசங்கத்துக்கு ஏற்ற பாடல் செய்திருக்காங்க. மௌனமாக இருக்காங்க. இது சித்திக்கும் காலம், இது செயல்படும் நேரம். மௌனமாக இருக்காது, இது சித்திக்கும் காலம், செயல்படும் நேரம்.
இயேசுவை அறிந்திடும் காலம். தலைவனாய் உருவாக்க வேண்டிய காலகட்ட தலைவர் இந்த காலை வேலை பிள்ளைகள் விதைத்திருக்கு. யாரெல்லாம் இந்த தலைவனாய் உருவாக்க நீங்க சுத்தமாயிருக்கிறீர்கள் அந்த வார்த்தை விதைத்து நட்டுக்கு அது உழைத்து விசுவாச இலங்கை 100% கனி கொடுத்து அதுவரை இந்த ராஜ்ய திட்டத்தில் ஒரு மோசையை போல யோசுவாவை போல தானியேல் யோசேப்பை போல எழுப்பி அநேக ஆசீர்வாதமாய் இந்த மாற்றங்கள் ஊழியக்கார வேலைக்கார விசுவாசத்திலே வழிநடத்தும். இயேசுவை போல ஒரு சர்வத்துள் லீடர்ஷிப் எங்களுக்கு வளர்ந்தோம். ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்தின் செடிக்கிறோம். வளர்கிறார். ஆத்மாவை கத்தரை ஸ்துதி. குருலமே பசுத்த நாமத்தை ஸ்துதி. இயேசு கிறிஸ்து கிருபை பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கிய சமாதானம் நம் அனைவரும் கூட என்றைக்கு இருப்பதாக. மாறாதா அப்படி ஆசிரியப்பாக சேர் கொஞ்சம் ஆரம்பிச்சு போட்டுருக்கேன்.